அதுக்கு பின்னாடி வீட்டு வேலை செஞ்சு தான் என்னை காப்பாற்றினாங்க. பெத்தேல் ஒழித்துக்குன்னு வந்த பின்னாடி 3 உயிர்களை தேவன் காப்பாற்றிருக்கிறார். 3 உயிர். மகளுடைய மகனை லாரி ஏறி நின்ற பொழுது தேவன் தரிசனமாக காட்டி அவற்றின் உடல் விடுதலை கொடுத்து 20 லட்சம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி ரூபாய் 9,500 ரூபாய் கையில் இல்லை. அவங்க மாமனார் 60,000 ரூபாய் தான் வீட்டில் வச்சிருந்தாங்க. 20 லட்சம் ரூபாய் தேவன் அந்த மருத்துவ செலவுக்காக செலவு செய்யவும் எல்லாம் செய்யவும் திரும்ப செஞ்சிருக்காரு. இந்த மகள் ஹாஸ்பிட்டலில் வெக்கப்படாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி கைகளை தூக்கி 4 மணிக்கு ஸ்தோத்திரம் 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 ஜெபிச்சது. அதன் நிமித்தமாக அந்த பையன் உயிரோடு நடமாடிட்டு இருக்கான். ஆனால் அவங்க வீட்டில் தான் அவங்க தாத்தா மற்றவங்கெல்லாம் ரசிக்கப்படாதனால நீங்கள் சாட்சி சொல்வதற்கால் அவங்க வருவதற்கு அனுமதிக்கிறாங்க. எந்த போய் இந்த மகள் போராடி போராடி ஜெபிச்சு அற்புதங்களை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை. மகள் ஸ்கூலில் யாரோ பசங்க கிண்டல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மருந்து கொடுத்துருச்சு, தற்கொலை பண்ணிடுச்சு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுருந்தேன். அந்த மகள் ஒட்டியே போய் தனியாக உட்காந்து யாருமே இல்லை, அது ஒன்றே நிற்கும். அதுக்காக அம்மா ஜெபி அப்பா ஜெபின்னு சொல்லி சரி உயிரோட நிற்கிறாங்க. ஏன்னா மருந்து குடிச்சவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறதுனால திடீர்னு நிறைய பேர் செத்து போயிடுறாங்க, நிறைய பேர் குறைச்சி வர்றாங்க. அதியாக பிரச்சனைகளை விளைவிச்சு கொடுத்தார். அது ஒரு மகளையும் ஒரு பிரச்சனையில் மாற்றி அந்த பிள்ளைக்கு அதே எண்ணம், தற்கொலை பண்ணணுங்கிற ஆவியில எண்ணம். திருப்பி 3 பேர் காலையில் வந்தாங்க. நாங்கள் ஜெபிச்சது நிமித்தமாக இன்றைக்கி நல்லா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணி இன்றைக்கி போயிருக்கு. அந்த பிள்ளைக்கு இன்றைக்கி பாதுகாப்பு முதல் பிரசவத்தை தேவன் நடத்துவதற்காக தயாராகிட்டாங்க. அந்த பிள்ளைக்கு சுகப்பிரசவம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கையில் பணம் இல்லை, எந்த பணமும் இல்லை. செய்கிற வேலை வீட்டு வேலை, ரொம்ப குறைவான சம்பளம். தேவன் அருமையாக நடத்தி கொண்டு வராங்க. இந்த தகுதிக்கு வரும்போதெல்லாம் அப்பா ஜெர்மனி கேட்கும் போதெல்லாம் ஒரு வாரம் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் சபையில் தான் கொடுத்தார். நீதியை மலையைப் போல பொழிய பண்ணுவேன், நீதியை மலையை போல பொழிய பண்ணுவேன். அவ்வளோ ஒரு பிரச்சனை. நீதினா சும்மா ஒரு நீதி இல்லை, அப்படியே மலையை போல கொட்டினா தான் அந்த பொண்ணோட பிரச்சனைலாம் தீரும். அப்படியாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். விரைவாக இந்த மகளுக்கு அந்த இன்சூரன்ஸ் பணம் சேர்ந்துச்சுன்னா எல்லா கடனை அடைச்சிடும். நான் சொன்ன ஒரு வீடியோ கட்டிடுமா, ஏன்னா தேவன் வாக்கு கொடுத்துருக்கார். என்ன கொடுத்துருக்காரு? வெத்தியால் சபையில் இருப்பவருக்கு வீட்டை கட்டணும் வாக்கு கொடுத்துருக்காரு. மழையை காண மாட்டேன் அந்த வாக்கியத்தை வசந்த சொல்லி தான் அந்த பொண்ணு சாட்சி வரைக்கும் வந்துச்சு. ஆனால் அது மறந்துடுச்சு. மழையும் காண மாட்டீங்க, ஆட்சியும் காண மாட்டார்கள், வாய்க்கால் நிரம்பும். அப்படி எதிர்பாராத ஒரு அற்புதம். அதே மாதிரி உங்களுக்கும் என்னடா எனக்கு ஒரு வசதியும் இல்லையே, ஒரு வழியும் இல்லையே, தேவன் எப்படி அற்புதம் செய்வார் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்படியே அற்புதம் செய்து கொண்டு வருகிறார். சகோதரர்கள் எல்லாம் கையில் தூக்கி ஜெபம் பண்ணுங்க. வருகிற காலங்கள் எல்லாம்